சோறு பொழுதே பெருசு, உனக்கு மருத்துவ செலவு தான் பண்ண வச்சிடாங்க. வீடெல்லாம் ஒரே தூசா இருக்கு. க்ளீன் பண்ண மாட்டியா? சொன்னாதான் சரியா? இந்த தூசுனா எனக்கு ஒரு தூசி மாதிரிங்கய்யா. இப்ப பாருங்கய்யா. என்ன பண்ற? தூசிய துரத்தி விடுறமா, அப்படியே கட்டி கட்டி ஜன்னலமா துரத்தி விடுறமா. எல்லா தூசியும் நோண்டு முல்ல எவ்வளவு தூசியா போக போகுது. சக்கரை பர்மிஷன் தொடச்சு விடு, தண்ணி வச்சு தள்ளி விடுடா. சொன்னா செஞ்சிடுவோமா? என்னடா பண்ணுற? வேலை தெரிஞ்சுன்னா நான் என் கண் சொன்ன மாதிரிதாடி. யார் சக்கரை என்ன பேர் வச்சாலும் நாளைக்கு கட்டா சேர்த்து வச்சு சுத்திட்டு போகுது பாரு. படிச்சா படிப்போம். அம்மா என்ன சொன்னாங்க? அப்புறம் தண்ணி ஊற்றி தள்ளி விட. ஆமாம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? தண்ணி ஊற்றி அதை தள்ளி விடுறேன். தண்ணி ஊற்றி விளக்க மாட்டாலே வெளியே தண்ணி சொல்லுங்களா? ஓ அப்படியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா செஞ்சா வீட்டை விட்டு போக சொல்லு. ஐயோ வேண்டாமா, உங்களுக்கு எனக்கு யாருமா இருக்கு? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? பார்க்கவே முடியல. ஒரு நாள் வந்து பார்க்கவே முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் போச்சு. அப்போ உங்களுக்கு கொரோனா வரலையா? சரியா கொரோனா இருக்குமே. நான் தப்பிச்சிட்டேன். சக்கரை எட்டாவது தரமா பேசாத. போனா போய் ஒரு டீ குடிச்சு பணம் போயிடும். சரிங்கய்யா. ஐயா டாக்ஸியா கிளீன் ஐயா? ஒயிட் டீடா. ஒயிட் டீனா நாள் போட்ட டீடா. சரிங்கய்யா. ஐயா போட்டா கொரோனா ஐயா. சரிங்கய்யா. சீனி சொல்றியா? நான் சொல்றியா? அதான் ஐயா சீனியா? வேண்டாம் போகும்போது வழி தெரியும் தூசிடும். இதாங்க இந்த பிஸ்கெட் அதில் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா புரியுதுங்க ஐயா. ஐயா வீட்டை கூட்டி சொல்லுங்கன்னா
மாத்தணும். இப்ப பண்ண கூத்து மாதிரி பண்ணாத. என்ன புரியுதா? புரியுதுமா. என்ன புரியுது? மரியாதை. என்ன மாநில சத்தம் கேட்குது? ஒருவேளை முதலாளிதான் மாநில பிடிச்சுக்காரோ? அது பகிர்வுக்காரி ஒரு எவ்வளோ பார்த்து இருக்காரோ? போய் பார்க்கலாம். யார் மாஸ்டரா போயிருக்கீங்க? சொல்லுங்க. ஏன் நான் இங்க மாஸ்க் கிடைக்கிறேன். அதுக்காக இதை போட்டு வந்தோம். நாளிடமா சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. ஆமா, இந்த வீட்டு ஓனரு அவர் கல்யாணத்துக்கு போனது தெரியாம நீங்க வந்துட்டீங்களா? நான் ஒரு கல்யாணம் சரி, நாங்க நாளைக்கு போயிட்டு வரோம். அது எப்படி எங்க முதலாளி வேறெல்லாம் மரியாதையா நடக்க சொன்னாரு. ஐயா, நீங்க 2 பேர் தானே வேற யாராவது வருவாங்களா? நாங்க 2 பேர் தான். ஏன் என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் இல்ல. நீ எல்லாம் வேணாம். உங்களை பார்க்க நல்ல ஒரு மாதிரி இருக்கு. அவசரத்துல 2 பேர் நல்லவங்க. எக்ஸ்ட்ரா 2 பேர் கிடைக்குமா? அதுக்கு நான் பெரிய பையாவே கொடுத்துட்றேன். இன்னும் நான் சாக்கு பையே கொடுத்துட்றேன். நான் வரேன். சரி, நம்ம கொண்டாடுவோம். நான் ஏதாவது இருக்கேன்மா? இங்க இருக்க கருத்து டிவி இதெல்லாம் காணும். நீ சக்கரை எங்க இருந்து சாமான் எங்கடா? ராத்திரி பார்க்க 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா? 2 பேரா? யாருடா அது? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுருந்தாங்க. பாட்டி நடக்கிறதெல்லாம் போட்டுருந்தாங்க. மாஸ்கா? வந்தவங்க திருடங்கடா? வீடுங்களா? பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாங்க. நீ முதல்ல பொட்டியை கட்டி நம்மளே இந்த வீட்டு பக்கமே வராத. ஐயா, உங்ககிட்ட எனக்கு யாரும் ஐயா தெரியும். அதனாலதான் யாரெல்லாம் மதிச்சுக்கிட்டு இருந்த. நீ முதல்ல பொட்டி கட்டி. மதி நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டாரேன். வீட்டை விட்டு வீடே படைச்சு போட்ட மாதிரி இருக்கு. டேய் சக்கரை, உடனே வீட்டை விட்டு வெளியே போ. அல்லது போட்டு கொடுத்தா பேச ஏறிக்கிட்டே இருந்தது பொழுது போயிட்டாங்க. படிப்பு வேலை அது அந்த சொல்ல சொல்ல பண்றாங்க.